அடுத்த ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்னு போறதுக்கு ரெடி ஆயிருச்சு நம்ம இந்தியா. அதாவது கொல்கத்தால பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டம் போய்கிட்டு இருக்கு, மருத்துவ கல்லூரி மாணவர்களும் மருத்துவர்களும் சேர்ந்து. எதனால அந்த போராட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொல்கத்தால ஆர்ஜி கர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல 3வது ஃப்ளோர்ல உள்ள செமினார் ஹால்ல ஒரு பெண்ணோட உடல் இறந்த நிலையில கிடக்கு. அதுவும் அரை நிர்வாணம். அது யாரோட உடல் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல பயிற்சி மருத்துவரா பணியாற்றிட்டு இருக்க ஒரு பெண் மருத்துவரோட உடல். அதே காலேஜ்ல தான் அவங்க பிஜி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. முத நாள் நைட் டியூட்டிக்கு போனவங்க மறுநாள் இறந்த உடம்பா கிடக்குறாங்க. அவங்க உடம்ப பிரேத பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க கொடூரமா பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கொடூரமான கொலையால ரொம்ப விரக்தியான அங்க உள்ள மருத்துவ கல்லூரி மாணவர்கள் மருத்துவர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், அந்த குற்றவாளி தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தில் இறங்கி விசாரணை ரொம்ப வேகமா போயிட்டு இருந்த சமயத்துல இன்னைக்கு சஞ்சய் ராய் அப்படின்ற ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எப்படின்னா, அந்த பொண்ணு இறந்து கிடந்த செமினார் ஹால்ல இந்த ஆளோட ப்ளூடூத் ஹெட்போன் கிடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த செமினார் ஹால் போற வழியில உள்ள சிசிடிவி கேமராலாம் இந்த ஆள் போனது பதிவாயிருக்கு. இந்த ஆள் தான் கொண்டாரான்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த நாயை தூக்குல போட்டு கொல்லுங்கடா, அப்பதான்டா அடுத்து எவனும் உயிருக்கு பயந்தாவது பண்ணாம இருப்பாங்க.